வா மச்சான் வா சீக்கிரம் வா. இங்க வந்து பாரு. சுட்டு ஓடுமா. நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் மச்சான். இங்க பாரு பாத்திரம். அழகா இருக்கு. பெரிய இடம். சோக்கா விரட்டி தட்டலாம். மேல காத்தாடி சுத்துது. சீக்கிரம் காஞ்சிடும். ஐயோ 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 ஐயோ. குழால தண்ணி பிடிக்கிற அண்டாவில செடி நட்டு வச்சிருக்காங்களே இந்த ஆளுங்க. ஏண்டி நாம இங்க கட்டிக்க துணி இல்லாம அவசப்பட்டு இருக்கோம். இங்க கதவெல்லாம் துணி மாட்டிக்கிட்டு இருக்கு. மேல போட்டுக்கலாம். வாடி வாடி. மச்சான் நீ கிழக்கால இருந்துக்கோ, நான் மேற்கால இருந்துக்கிறேன்னா. வடக்கால தங்கறதுக்கு ஆள் இல்லையா? வந்துட்டு இருக்காங்களே. அப்ப நாங்கெல்லாம் எங்க தங்கறது? மேல இருக்கிறாரில முடங்கிக்காங்க, அது போதும் உங்களுக்கு. வாமுலை. என்ன வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட வாடை அடிக்குது? இங்கேயும் நுழைஞ்சுட்டானுல. என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு எனக்கு இடம் ஒதுக்குறானுங்கயா. தலைவரே, உங்களையாவது வீட்டோட இருக்க அனுமதி பண்ணிட்டாங்க. ஆனா என்ன அவுட் ஹவுஸுக்கு அடிச்சு பத்திட்டாங்களே உங்களுக்கு. எனக்கு அந்த மாதிரி அவமரியாதை நடக்கல. எப்படி மகாராஜான்னு பேரை சொன்னா உடனே சப்ஜாடா எல்லாருக்கும் நானே குடிசை கட்டி கொடுத்துட்டேன். இங்க எப்படி? அதானே கேக்குறேன். அதாயா நான் கேக்குறேன். இன்னையா இது அக்கிரமம்? பணக்காரனுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு. அடிச்சு கொண்டு போட்டுடலான்னு பார்த்தா ஆள் அடையாளமே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னங்க முடிவு கட்டுறத கோமனம் கட்டுற மாதிரி அவ்வளவு சுலபமா சொல்றீங்க? அவன் பெரிய பயங்கரவாதிங்க. நான் பயங்கரத்துக்கு பயங்கரம்னு காட்டுறேன். நண்பரே, தோழரே, சகோதரரே, சமாதானம் சமாதானம் சமாதானம். காளி, அவசரப்படாத. உங்ககிட்ட முக்கியமா பேச வந்திருக்கிறோம். காளி, நாங்க பகையாளிங்கல்ல, உன் பங்காளிங்க. கையில பிடிச்சிருக்கிற இரும்பு சமான கீழே போட்டிருப்பா. அத போட்டுட்டு இந்த கொடிய புடி. இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. சிரிக்காத. உண்மையிலேயே உனக்கு பட்டம் சூட்ட வந்திருக்கிறோம். நீதான் மகாராஜா. மகாராஜாவா? எந்த ராஜ்யத்துக்கு? சோழபுரத்துக்கு தான். இப்ப அங்க ஒரு மகாராஜா கொடி கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறான். ஆனா இது வரைக்கும் அவனை யாருமே பார்த்ததில்லை. அதனால இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. இதுவரைக்கும் இது அவன் கொடி, இனிமே உன் கொடி. இதனால எனக்கு என்ன லாபம்? லாபமா? நிறையவே இருக்கு. நீ பூட்டுகளை உடைக்க வேணாம். மகாராஜான்னா கதவுகள் தானா திறக்கும். அவ்வளவு மரியாதை இருக்கு இந்த கொடிக்கு. சரி, உங்களுக்கு என்ன லாபம்? மடக்கிட்டான். பறிபோன எங்க மானமும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும். எங்களுடைய வசதிக்காக தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி வச்சோம். அந்த மகாராஜா எங்களை வற்புறுத்தி திறக்க வச்சான். நீ மட்டும் மகாராஜா ஆயிட்டினா மறுபடியும் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவோம். அந்த கூலிக்கார பசங்க வேலை இல்லாம வீதி வீதியா பிச்சை எடுப்பானுங்க. ஆமாப்பா, எங்க பங்களாக்குள்ள நுழைஞ்சு பங்கு போட்டுக்கிட்ட அந்த ஏழை பசங்களை வீடு இல்லாம விரட்டி விரட்டி அடிக்கணும். எங்க இந்த நல்ல எண்ணத்துக்கு நீ மகாராஜா ஆக வேண்டாமா? அதான் நான் கேக்குறேன். மலையேறி வந்து மாத்திக்க மாட்டேங்கிறிய, மலை பிஞ்சாலியே அடிப்பேன். சபாஷ், ஏற்பாடு எனக்கும் லாபமா இருக்கு, உங்களுக்கும் லாபமா இருக்கு. எவனுக்கு நஷ்டமா இருந்தா நமக்கு என்ன? மகுடத்தை ஏத்துக்கிறேன். அப்ப இத பிடி. மகாராஜா 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 மகாராஜா.
அறிவிப்பு. அடைக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அவர் தலை துண்டிக்கப்படும். மகாராஜா மகாராஜாவை சொல்லிட்டார்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க போலாம். அறிவிப்பு. இங்கே குடியிருப்பவர்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும். மகாராஜா முனுசாமின மகாராஜா புதுசா அறிக்கை விட்டுருக்காரு. நாம இந்த காலனியை உடனே காலி பண்ணணும். அப்படியா? மகாராஜா ஆளுக்கு மறுபேச்சு உடனே காலி பண்ண வேண்டியதான். மகாராஜாவே உத்தரவு போட்டிருக்கனால ஏதோ விஷயம் இருக்கு. நாம உடனே காலி பண்ணணும். நம்ம கல்யாணத்துக்கு மகாராஜா பரிசு அனுப்பியிருக்காரு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மகாராஜா அன்பளிப்பு. கதவை திறந்து வையுங்கள், கண்ணை மூடிக்கொண்டு இதனுள் கைவிட்டு தேடுங்கள், பரிசு கிடைக்கும். கதவை திறந்துட்டு வரேன். கண்ணை மூடிக்க, கைய விடு. என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. நல்லவர் பெயரினில் கொடுமைகள் ஆண்டிடக்கூடாது, நன்மைகள் பெயரினில் தீமைகள் ஆடிடக்கூடாது. கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் இங்கு என்னால் முடியாது சும்மா இருப்பது.
என்னால் முடியாது சும்மா இருப்பது. உண்பதும் உடுப்பதும் படுப்பதும் அனைவரின் அன்றாடம். கெடுப்பதை தடுப்பதும் கொடுப்பதும் எந்தன் அன்றாடம். உண்பதும் உடுப்பதும் படுப்பதும் அனைவரின் அன்றாடம். கெடுப்பதை தடுப்பதும் கொடுப்பதும் எந்தன் அன்றாடம். காட்டில் உள்ள விலங்கினங்கள் தேவை மட்டும் தேடுது. நாட்டில் உள்ள நம்பினங்கள் நம்மை இரையாக்குது. காட்டில் உள்ள விலங்கினங்கள் தேவை மட்டும் தேடுது. நாட்டில் உள்ள நம்பினங்கள் நம்மை இரையாக்குது. சத்திய சோதனை ஏழைக்குத்தான், நித்தம் வேதனை கோழைக்குத்தான். கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் என்னால் முடியாது சும்மா இருப்பது. மகாராஜாவா மகாராஜா, அநியாய அக்கிரமம் பண்றவங்களுக்கு பேரெல்லாம் மகாராஜா. நாட்டுல இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லாம போச்சு. அவன் மட்டும் நேர்ல வந்தா அவன் மூஞ்சில காரி துப்புவேன். புருஷங்களுக்கு வேலை இல்ல, பிள்ளைங்களுக்கு தாய் இல்ல, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவ்வளவையும் பண்றவனுக்கு பேரு மகாராஜா. நாசமா போக. கங்கா, அவன் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா, பொழப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா, அநியாய அக்கிரமம் எல்லாத்தையும் அடியோட ஒழிச்சா. இத்தனை நல்லது செஞ்சவன் கெட்டது செய்வானா? நடக்கிறத பார்த்தா நான் என்னங்க, நாடே அப்படிதான் நினைக்குது. நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக நான் நல்லது பண்ணிருக்கான். அவன் நல்லா இருப்பானா? விளங்க மாட்டான். நீங்க எங்க போறீங்க? அந்த போலி மகாராஜாவை கண்டுபிடிச்சு அவன் தலையை துண்டாட போறேன். இது நாடக மேடை இல்லைங்க. கதையில தான் நீங்க கத்திய உருவனா எதிரி கீழே விழுவான். நீங்க போய் கைய காலை முறிச்சிட்டு வந்துடாதீங்க. மகாராஜா மங்கையரை மானபங்கப்படுத்திய மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா, தொழிற்சாலைகளை மூடிய மகாராஜா, 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 தொழிலாளர் துரோகி மகாராஜா, 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 தொழிலாளர் துரோகி மகாராஜா. மகாராஜாவை கைது செய், மகாராஜாவை கைது செய். வாழ்கன்னு கோஷம் போட்டவாய் இப்போ ஒழிகன்னு கோஷம் போடுது. மக்கள் எவ்வளவு சீக்கிரம் மாறிடுறாங்க சார். மகாராஜாவும் மாறிட்டான் சீதா. நிச்சயமா இருக்காது. அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவன் கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருக்க முடியாது. அப்படி இருந்தான்னா அவன் கடவுள். அதிகார போதையில ஓ மகாராஜா அக்கிரமங்களை செய்ய தொடங்கிட்டான். இல்ல சார், மகாராஜாவோட மனசு எனக்கு தெரியும். இந்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் பண்றதில்ல, அவர் பேர்ல வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீ மகாராஜா கட்சி பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அவனை கைது பண்ண சொல்லி அரசாங்க உத்தரவு தான். ஆனா இப்போ மக்களே உத்தரவு போட ஆரம்பிச்சாங்க. அங்க பாரு. என்னப்பா இது? எழுந்துற. வா வா. ஊரெல்லாம் மகாராஜா ஒழிகன்னு சொல்லுது, நீ ஒருத்த மட்டும் மகாராஜா வாழ்கன்னு சொல்றியே. மகாராஜாவை நான் பார்த்திருக்கேன். அவர் ரொம்ப நல்லவரு. நான் சொன்னபடி எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. இந்த அநியத்தை நான் சொல்லணும்னு தேடிட்டு இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியா? சரி, அவரை பார்த்தா எங்களுக்கு அடையாளம் காட்டுவியா? ஓ, காட்டுவேனே. பையன் நம்ம பொறுப்புல இருக்கட்டும், பயன்படும். எங்க போயிட்டு இருக்க? அறிவிப்பு பாக்கலையா? மகாராஜா ஆணையிட்டு இருக்கான். நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். மகாராஜா? யார் அந்த மகாராஜா? அக்கிரமத்தை ஒழிச்ச மகாராஜா,
கற்புக்கு காவல் நின்ற மகாராஜா, வீடு கொடுத்த மகாராஜா, வேலை கொடுத்த மகாராஜா, அந்த அசல் மகாராஜா நான் தான் கங்கா. நீங்க போடுற மகாராஜா வேஷம் உங்களை நல்லாவே பாதிச்சிருக்கு. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. போலீஸ் உங்களை புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியலையே. கங்கா, உண்மையான ராஜா நான் இருக்க, போலி ராஜாக்கு பலியாக போறேங்கிறிய. பலியாக போறது இல்லைங்க. நான் கரண்ட் மாதிரி வெளிச்சம் போடுவேன், குளிர்ச்சி தருவேன். ஆனா தொட்டா ஷாக் அடிப்பேன். அவனுக்கு நான் விருந்தா போகல, விஷமா தான் போறேன். போறதுங்கிற பேச்சுக்கு இடமில்ல. சும்மா அலும்பு பண்ணாதீங்க. அறிவிப்பை பார்க்கல, நான் போகல, நான் உங்க தானே போயிடும். இந்த வாழை தாண்டி யாரும் வெளியே போகவும் முடியாது, உள்ள வரவும் முடியாது. உள்ள ராஜபாட்டு பகல் காட்சிக்கு கூட்டம் பொங்கி வழியுது. பொங்கலாச்சே, பின்ன கூட்டம் பொங்கி வழியாதா? ஏன்டா அப்படி பாக்குற? இன்னைக்காவது எங்க சம்பள பணத்தை முழுசா குடிப்பீரா? நாடகம் நடந்தா தானே. அடே, இஸ்திரி பாட்ட காணமடா. யாரு? கங்காவை காணமா? எங்க போயிருப்பா? என்ன கேட்டா? ஏண்டா சினிமா புகழு சாப்பாட்டுக்கு அப்புறம் ராஜபாட்டுக்கு வெத்தலை மடிச்சு கொடுப்பாளே, அப்ப ஏதாவது சங்கதி மடிச்சு கொடுத்தாளா கேளு. ஓ, அந்த சங்கதி எனக்கு தெரியுமே. அப்ப உனக்கு மடிச்சு கொடுத்துருக்காளா? அது இல்லையா, நேத்திக்கு ராத்திரி அந்த அயோக்கிய மகாராஜா நம்ம கம்பெனி குறையிலையும் கொடிய சொருகிட்டானு இல்ல, இந்த கங்கா பொண்ணு நான் போறேன்னு போச்சு. அவனை எப்படியும் மயக்கிட்டு திரும்பி வரேன்னு தான் சொன்னான். மயக்க கூடியவதான், ஆனா இன்னும் வரலையே. ஏண்டா சினிமா புகழு, இப்ப இஸ்திரி பாட்டுக்கு நான் என்னடா பண்றது? நான் இஸ்திரி பாட்டு போட்டு அந்த புடவைய கட்டி மேடையில நின்னா அப்படியே ஜொலிச்சிட மாட்டேன். நம்ம வெஞ்சாமர விமலாவுக்கு இஸ்திரி பாட்டு கட்டி விட்டா சிவா, ஆகா, நம்ம நவரச நாடக சபாவுக்கு புதிய கதாநாயகி கிடைச்சிட்டா. இனிமே எல்லா காட்சியும் அவஸ்பல். ஐயோ, இந்த கன்றாவிலேன்னு தப்பிக்கணும்னா அந்த கங்கா பொண்ணு வரணுமே. அவங்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லைன்னு சொல்றாங்களே, இந்த பைத்தியக்கார பொண்ணு போய் மாட்டிக்கிட்டாளோ? ஐயோ, அந்த கங்கா பொண்ணு வரணுமே. அந்த அயோக்கிய மகாராஜா கொடுமையை அழிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? இடுக்கி பள்ளம். கொள்ளக்காரங்க இருக்கிற இடம் போல் இருக்கு. வெத்தலை விடுத்துதா? என்ன கண்ணு வெத்தலையில விளையாட்டு இருக்கிற? மச்சானுக்கு வெத்தலை மடிக்கிறேன். மச்சானுக்கு தான். மச்சான் இங்க இருக்கிற, அங்க யாரு? வேற யாருக்குல்ல, உங்களுக்கு தான். அப்படியா? ஏன் பறிச்சுட்ட? நானே தரேனே. ஒரு மார்க்கமா தான் இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஐயோ, அப்போ
வெத்தலை பாக்குதான் அங்க எங்க இருக்கு? செவந்து போயிடும். இது உன் உடம்பா? இல்ல, உன் கண்ணா. ஆடி பாடி பறந்தா அந்த அன்னக்கிளிதா, ஜோடியாக சேர்ந்தா நான் சிட்டுக்குருவி. ஆடி பாடி பறந்தா அந்த அன்னக்கிளிதா, ஊராரு பார்த்தா கெட்ட கண்ணு படுமே. என் பேரை கேட்டா அது ரொம்ப சுகமே. நான் பிடிச்சா பிடிச்ச இடம்தான் நல்ல புளியங்கொம்புதான். நான் படிச்சா கொழுந்து வெத்தலைதான். இது கிடைச்சா மச்சானுக்கு மட்டும்தான். அட வச்ச இடம் மறந்து போச்சு. எங்க வச்சேன் மச்சானுக்கு வெத்தலை மடிச்சு வச்சிருந்தேன். வச்ச இடம் மறந்து போச்சு, என்ன செய்வேன்? பாக்கெடுத்து இடிச்சு இடிச்சு சுண்ணாம்பையும் தடவி தடவி அட வச்சிருந்தேன். எங்க வச்சேன் மச்சானுக்கு வெத்தலை மடிச்சு வச்சிருந்தேன். நான் வச்ச இடம் மறந்து போச்சு, என்ன செய்வேன்? மச்சானுக்கு வெத்தலை மடிச்சு வச்சிருந்தேன். வச்ச இடம் மறந்து போச்சு, என்ன செய்வேன்? யாரும் அசையக்கூடாது. மகாராஜா பரிவாரங்களோடு மாட்டியிருக்கிற கங்கா, நீ அனுப்புனது போட்டு துப்புற வெத்தலை இல்ல, துப்பு தந்த வெத்தலை. இத வச்சுதான் இந்த மகாராஜாவோட கோட்டையே கண்டுபிடிச்சோம். நன்றிமா. ஐயா, இவனே மகாராஜா கோலகாரன். துப்பாக்கிகளை கீழே போடுறீங்களா இல்ல இவன் தொண்டே தோட்டாவால தொலைக்கட்டுமா? எப்படி வசதி? சாம், சோமு, டேடி. மகாராஜானா மகாராஜா நிரூபிச்சுட்ட. டேய், இப்ப என்னடா பண்ண போறீங்க? இப்போ நான் பண்ண போறத பாரு. அப்படி ஒண்ணு இருக்கா? தூள் கலப்பு. அடியே வெத்தலைக்காரி, உதடு செவந்திருக்கு, உன் உடம்பு சவக்க போகுது பாரு. மகாராஜா அண்ணே, பாப்பாவை சுட்டு பொசுக்கிறதுக்கு முன்னால நான் ஒரே ஒரு தரம் பாப்பாவை கிள்ளிக்கிறேன். நீ கிள்ளிக்கணுங்கிற, அவன் அள்ளிக்கணுங்கிறான். ஆனா எனக்கு அவ துள்ளி துள்ளி சாகணும், அதை நான் பார்க்கணும். நீ சுட்டு தள்ளாய ராஜா.
சபாஷ். வெற்றி அல்லது வீர மரணம் முடிவா? ஆளுக்கு ஒரு குண்டு அனாவசியம் பாக்குறாரு. நீ அடித்தள்ளு. ஓ உயர் அதிகாரியை காப்பாத்தி உயிர் போனதுக்கு அப்புறம் தங்கப்பதக்கம் வாங்கவா? வாங்கு வாங்கு. நீதான் அந்த நல்ல மகாராஜாவா? இவன் தான் அந்த மகாராஜாவா? என்ன காளி மலைச்சு போய் நிக்கிற? மகாராஜா வந்துட்டாரேன்னு பராக் பராக்னு கட்டியும் கூற போறியா? சுத்தி உள்ள பட்டாளத்தை விட்டு சுட்ட தள்ள சொல்லு. சுந்தர், ஜம்பு, டேவிட், ஷூட். கத்திய காட்டி இல்லடா, புத்திய காட்டி மடக்க போறேன். கண்ணா, நீ மகாராஜானதும் நானும் உண்மையிலேயே மகாராஜா நம்பிட்டேன். இதெல்லாம் வெறும் வேஷம். கர்ண மகாராஜா நாடகத்துல இருந்து அப்படியே காட்டிட்டு வந்திருக்கான். கர்ண மகாராஜானா கவசத்தை கேட்டா குடுக்கணும். நீ போய் கேட்டு பாரு, குடுக்கவே மாட்டாரு. ஏன்னா இவர் உண்மையிலே கர்ண மகாராஜா இல்ல. கண்டிப்பா கொடுப்பாரு, அவர் கர்ண மகாராஜா தான். அப்படியா? அப்ப போய் கேளு, குடுக்கறாரா பாப்போம். பாப்போம். மகாராஜா மகாராஜா, உண்மையான கர்ண மகாராஜா தானே? ஆமா, இருக்கு. என்ன உண்மையான கர்ண மகாராஜானா உங்க கவசத்தை கைத்தாங்க. கவசமா? உனக்கு எதுக்கு பாபு கவசம்? நீ உண்மையான கர்ண மகாராஜா இல்லன்னு அவன் சொல்றான். அது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக உங்க கவசத்தை எனக்கு கைத்தாங்க. கவச குண்டலத்தை உமக்கு தருவதால் எனக்கு ஏற்பட போகும் பாரகம் புரியும்.
ஆனால் உயிரை கேட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்தவே நான் தருகிறேன். நான் கொடுக்கிறேன் பாபு. அவன் சொல்றது பொய்யை நிரூபிக்கிறதுக்காக இல்ல, என்ன மகாராஜா நம்பி நல்ல காரியங்களை செய்ய வச்சு பாரு. அந்த உன் நம்பிக்கை உண்மை நிரூபிக்கிறதுக்காக. என்னோட வாரிசுக்கு இருக்கிறது வாழ்ந்த அடையாளம். நீ ஆடக்கூடாது பாபு. என்ன நீ ஆள பிறந்தவ. நீ மட்டுமல்ல, உன்ன மாதிரி இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே நாளைக்கு இந்த நாட்டை ஆள பிறந்தவங்க தான். நீ ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல ஆட்சி இந்த நாட்டில் அமையணும். அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து அமைக்கணும். அப்படி அமைய போற நல்ல ஆட்சிக்கு என்னோட வாழ்த்து தான் இந்த பால். கடல் நாள் நீ கடமையை செய்யலைங்கிற பழைய உன் மேல நான் போட விரும்பல. உங்க சட்டம் ஒருத்தருக்கு 2 மனைவி இருக்கிறத தடுக்கலாம், ஆனா 2 விதவை இருக்கிறத தடுக்கவே முடியாது. பாபு, பாபு, நீ ஆள பிறந்தவ, அழலமா? மகாராஜா சொன்னதை மறந்துடாத. ஆமா, மகாராஜா சொன்னாரு. புரட்சிக்காரன் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலியன உன்னை இகழ்ந்தார் நடுங்கிட, புலியன செயல்பட புறப்படு வெளியில். சிம்புட் பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞரே திருப்பு முகம் திறவெளி.